Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 11 Types of Banks. Introduction. There are different types of banks performing different sets of functions. Through all type of banks deal in money. Each type cater to the need of different sector. Therefore, a study of all these types of banks is essential. Different types of banks can be understood by a glance at the chart given in the chapter 10. So, we are seeing the chapter 10 in one chart. ஸோ அதிலிருந்து நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த வங்கிகளுடைய டைப்ஸ் என்ன, பேங்க்ஸுடைய டைப்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய தனியாக ஒரு சாப்டரில் இது டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் பாரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இது எப்படி இருக்குது, இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ நிறையா வகையாக பேங்க் இருக்குது, பல்வேறு வகையான தொகுப்பு செயல்பாடுகளை வழங்கி வருது இதில். ஸோ அனைத்து வகையான பேங்க்ஸும் பணம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தாலும் ஒவ்வொரு வகை வங்கி பேங்க்ஸ்லேயும் வெவ்வேறு துறைகள் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றன. அதனால் அனைத்து வகையான பேங்க்ஸ்லேயும் அதை பற்றி அறியறது முக்கியமாக இருக்குது. நம்ம லாஸ்ட் சாப்டர்லேயே இதனுடைய டைப்ஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு சார்ட்டு பார்த்தோம். The next types of banks. Banks can be classified as follows. First one, based on the functions of bank. செயல்பாடுடைய அடிப்படையில். The next, based on the status given by RBI, Reserve Bank of India. வழங்கப்பட்ட தகுதியின் அடிப்படையில். The next, based on the ownership pattern. உரிமையாளர் அப்படின்ற முறையின் அடிப்படையில். Then first one, based on the functions of banks. First bank, central bank. ரெஃபர் இது நம்ம இந்த சென்ட்ரல் பேங்கை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்துட்டோம். The next one, commercial bank. Banks which accept deposits from the public and grant loans to traders, individuals. ஸோ இப்போ இந்த பேங்க்கு யார் இந்த என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தா கமர்ஷியல் பேங்க். ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க்கு யார்கிட்ட இருந்து, பொதுமக்கள்கிட்ட இருந்து என்ன கலெக்ட் பண்ணுறாங்க, லோன்ஸ் டு ரெண்டார், டெபாசிட் கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக என்ன கொடுக்குறாங்க, ட்ரேடர்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சரல், இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட் எக்ஸெட்ரா in order to earn profit. இதன் மூலமாக அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. their lending is in comparatively small amount and mostly for short and medium period. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க, கம்பேரிட்டிவ் ஸ்மால் அமௌண்ட் மூலமாக அவங்க எந்த பீரியடில், ஷார்ட் பீரியட்லேயும் மீடியம் பீரியட்லேயும். they also provide other service like remittance of funds. ஸோ அவங்க வேறு சில சர்வீஸும் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், சேஃப் கீப்பிங் ஆஃப் வேல்யூபிள்ஸ், கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ், இஷ்யூ ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆப்ரேட் வித் எ ஹெட் ஆஃபீஸ் அண்ட் எ நெட்ஒர்க் ஆஃப் பிரான்ச் ஆஃபீஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க இதை ஹெட் ஆஃபீஸ் அண்டு நெட்ஒர்க் மூலமாக பிரான்ச் ஆஃபீஸையும் த்ரூ அவுட் த கண்ட்ரி, நாடு முழுவதும் செய்கிறாங்க. தே ஆல்சோ இஸ்யூ கேரண்டீஸ் டு பிஸ்னஸ். அவங்க என்ன இஸ்யூ பண்ணுறாங்க, பிஸ்னஸ் மேனுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. when a businessman or industrialist buy machinery on credit apply
ஃபார் எ பிக் கான்ட்ராக்ட். ஸோ அவங்க அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கோ பிஸ்னஸ் மேனுக்கோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மெஷினரி கிரெடிட் வாங்கும்போது அப்ளை ஃபார் எ பிக் கான்ட்ராக்ட் அப்ளை பண்ணுறாங்க. எதுக்கு? பேங்க் கேரண்டி மூலமாக. தட் இன்கேஸ் த கஸ்டமர் ஃபெயில்ஸ், இந்த கஸ்டமர் ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னா த பேங்க் வில் மேக் த பேமெண்ட்டை பேங்க் தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைஸ்யா பேங்க், Standard Chartered Bank. The next one, Development Bank. Huge finance required for investment, expansion and modernization of big industries and other are guaranteed by a separate type of banks called Development Bank. இந்த வளர்ச்சி வங்கி அப்படின்னா என்ன? தொழிலுக்காக ஃபினான்ஸு பெரிய அளவில் வழங்கக்கூடியது. அவர்களுடைய விரிவாக்கம், நவீனமயமாக்கம் ஆகியவற்றுக்கு ஃபினான்ஸ் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இது சேவை செய்கிறது அதனுடைய வளர்ச்சி வங்கியுடைய தனி வகையாகும். என்னுடைய என்ன சேவை செய்வது, லாபம் ஈட்டுவது கிடையாது. இதுக்கு லாபம் நோக்கமே இல்லை. அதனுடைய குறிக்கோள் அந்த நாடு முன்னேறுவது தான், வேலைவாய்ப்பை உருவாக்குவதும் ஆகும். நாடு முன்னேறதும் வேலைவாய்ப்பை உருவாக்குறதும் ஆகும். தே ஆர் ஆல்சோ கால்ட் இண்டஸ்ட்ரியல் பேங்க். அதுக்கு வேறு என்ன பேருனா இண்டஸ்ட்ரியல் பேங்க்னு. த அப்ஜெக்டிவ் ஆஃப் டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் நாட் ப்ராஃபிட். அதனோட அப்ஜெக்டிவ் என்னென்னா அது ப்ராஃபிட்டு நோக்கம் இல்லை. தர் எய்ம் இஸ் டு டெவலப் த கண்ட்ரி. இந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணும், வேலைவாய்ப்பை உருவாக்கணும். Finance is provided by them for medium and long term ranging from 5 to 20 years. ஸோ இது எப்படி ஃபைனான்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீடியம் அண்டு லாங் டேர்முக்கு கொடுக்குது. எப்படி? அது 5லேருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். Development banks do not accept deposit from the public. They subscribe the shares and debentures of industries. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து do not accept deposit from the பேங்க்குக்கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணாது டெபாசிட் பண்ணுறதுக்கு. subscribe the shares and debentures from the இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஷேர்ஸும் டிபெஞ்சர்ஸும் வாங்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கிக்கிறாங்க. தே ப்ரொவைட் டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரியல் கன்சல்டன்சி சர்வீஸ் டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ அவங்க என்ன டெக்னிக்கல் ப்ரொவைட் பண்ணுறாங்க யாருக்கு? மேனேஜரியல் கன்சல்டன்சி சர்வீஸ் மூலமாக. ஐடிபிஐ பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் as the Apex Development Bank in 1964. ஐடிபிஐ எப்போ வந்தது அப்படின்னா 1964 இருந்து இது வளர்ச்சி வங்கியாக உருவாக்கப்பட்டது. And was transformed into public sector commercial bank in 2004. இதை பப்ளிக் செக்டராக மாற்றினாங்க, கமர்ஷியல் பேங்காக மாற்றினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004. கரண்ட்லி இட் பெர்ஃபார்ம்ஸ் போத் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ டெவலப்மெண்ட் பேங்காக மாறி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பேங்காகவும் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது இப்போதைக்கு கரண்ட்டில். இட்ஸ் நேம் சேஞ்ச்டு இன்டு ஐடிபிஐ. அதனுடைய பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐடிபிஐ. எப்போ அதை மாற்றினாங்க அப்படின்னா இந்த இயர் 2008. When a development bank is established for the development of agricultural industries, it is called agricultural development bank. இந்த டெவலப்மெண்ட் பேங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் இண்டஸ்ட்ரிக்காக. ஸோ அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சுரல் டெவலப்மெண்ட் பேங்க். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் சச் பேங்க்ஸ். ஸோ நேஷ்னல் பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தா அக்ரிகல்ச்சரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு அப்படின்ட்டு அதுக்கெலாம் பேர். ஃபார் எக்ஸாம்பிள்
Industrial Finance Corporation of India IFCI. Small Industries Development Bank of India SADBI. Then Mudra Bank for the development of micro industries. Then next one, Cooperative Bank. All cooperative bank in India are owned by its customers or members who are farmers, small traders and others. இந்த எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் இந்தியாவில் ஸோ யார் கஸ்டமர் அல்லது மெம்பர்ஸ் தான் ஃபார்மர்ஸ், அதாவது ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் அதர்ஸ், இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணுறாங்க, ரன். கோஆப்ரேட்டிவ் பேங்க் இன் இந்தியா ஆர் எய்தர் அர்பன் பேஸ்டு ஆர் ரூரல் பேஸ்டு. ஸோ இந்தியாவில் அர்பன் பேஸ்ட்லேயும் இருக்குது, ரூரல் பேஸ்ட்லேயும் இருக்குது. ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா ஹேஸ் 3 tier structure for short term loan and 2 tier structure for long term loan. ஸோ 3 விதமாக இருக்குது ஷார்ட் டேர்ம் லோனுக்கு, 2 விதமாக இருக்குது இந்த லாங் டேர்ம் லோனுக்கு. For both this structure, the apex body is National Bank for Agricultural and Rural Development, NABARD. ஸோ இந்த ரெண்டுமே எப்படி அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேங்க்குக்கும் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது நபார்டுக்கும். ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1983. ஸோ எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் தமிழ்நாடு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் எதில் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆக்ட் பிரகாரம், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் பிரகாரம். They are controlled by both RBI and the state government. அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயும் கண்ட்ரோல் பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணுது. Their foremost objective is providing service to its members for rural and agricultural development. ஸோ அவங்களுடைய மோஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொவைடிங் சர்வீஸ் தான். யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மெம்பர்ஸ்க்கும், எந்த மெம்பர்ஸ்க்கு, ரூரலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும். இட்ஸ் நாட் ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட்டுக்காக இல்லை. தே ஆர் செட் அப் இன் டவுன் அண்ட் வில்லேஜ் ராதர் தென் சிட்டிஸ். Compared to the commercial banks, they offer less variety of services as the bylaws do not permit all commercial bank activities. ஸோ இப்போ கம்பேர் டு அதர் கமர்ஷியல் பேங்க், ஆமாம், வெரைட்டி ஆஃப் சர்வீஸ், ஸோ நிறைய சர்வீஸ் கொடுப்பாங்க. தே டு நாட் பெர்மிட் ஆல் கமர்ஷியல் பேங்க் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு எல்லா கமர்ஷியல் பேங்க் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதாவது NCDC எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1963. எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1963. It's provide loans and grants to state government for financing cooperative societies. ஸோ அது மூலமாக லோன் கிடைக்கிது, கிராண்ட்ஸ் யார் அவங்களுக்கு கிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட். ஃபினான்சிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். NCDC concentrates on projects like water, convention, irrigation, agri, insurance, rural சானிடேஷன்ஸ் எக்ஸெட்ரா. இதன் மூலமாலாம் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் NAFED was set up in 1958 and registered under the Multi-State Cooperative Societies Act. ஸோ இது எந்த வருஷம் செட் பண்ணாங்க? NAFED 1958. அது எப்போ எதன் பிரகாரம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் மூலமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் இன் சென்னை. தென் நெக்ஸ்ட்டு மும்பை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட். தென் நெக்ஸ்ட்டு Batlagundu Cooperative Urban Bank Limited in Dindigul district. The next one, foreign banks.
Banks which have registered office in a foreign country and branches in India are called foreign banks. These banks open their office in big cities and port towns only. இந்த பேங்க் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா பிக் சிட்டிஸ்லேயும் போர்ட் டவுன்ஸ்லேயும் தான் இருக்கும். மோஸ்ட்லி they serve the interest of the multinational company employees and other business institutions. ஸோ மோஸ்ட்லி அவங்க யாருக்கு சர்வ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கும் எம்ப்ளாயி அண்ட் த அதர் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும். their profitability is higher than Indian bank. அதனுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னா இந்தியன் பேங்க்ஸோட ஹையராக இருக்கும். In 2017, there were 42 foreign banks in India. 2017ல 42 foreign banks இந்தியாவில் இருக்க. All of them were scheduled bank. எல்லா பேங்க்கும் எப்படி என்ன பேங்க்? scheduled bank. They have to oblige both their home country banking regulation and the RBI regulation. ஸோ அப்போ இது எப்படி ஆப்ளிக் பண்ணுது? போத் ஹோம் கண்ட்ரிக்கும் சரி, பேங்கிங் ரெகுலேஷன் அண்ட் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்லேயும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் அமெரிக்கா த USA, தென் பிராக்சிலா பேங்க் த UK, தென் Dutch Bank Germany. The next one, regional rural banks, RRBs. The RRBs were framed under the Regional Rural Bank Act 1976. RRB எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீஜனல் ரூரல் ஆக்ட் பிரகாரம் 1976ல ஜாயிண்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அது என்னாச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையும் ஜாயிண்ட் ஆச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடையும் ஜாயிண்ட் ஆச்சு, அண்ட் ஸ்பான்சர் பேங்க்கோடையும் ஜாயிண்டாக இருக்குது. Their share capital is contributed by these sponsors into ratio of. ஸோ அவங்களுடைய ஷேர் கேபிட்டல் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்பான்சருடைய ரேஷியோ 50:15:35. In 50% of central government, 15% of state government, and 35% of sponsor bank. They are established as low-cost institution in rural area. அது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு எப்படி? லோ காஸ்ட் ரூரல் ஏரியாவில். Their objective is to develop rural economy and play supplementary role to cooperative societies. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணணும், சப்ளிமெண்ட்ரி ரோல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை. They mobilize deposits from the rural public and provide finance to rural artisans, small entrepreneurs, and farmers and try to avoid their dependency on money lender. ஸோ அவங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி விடணும். ஸோ அவங்க யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது? மணி லெண்டர்ஸ், கந்து வட்டி கொடுக்குறவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. As on 31st March 2016, there were 56 RRBs in India with 14,494 branches. 31 மார்ச்சில் 2016 56 ஆர்ஆர்பி இந்தியாவில் இருந்துச்சு. எப்படி? 14,494 பிரான்ச்சஸோட. They are regulated and supervised by NABARD. ஸோ அது எப்படி இருந்தது? நபார்டுடைய சூப்பர்வைசர் ரெகுலேஷனுடையும் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பல்லவன் கிராமா பேங்க் சேலம் இன் தமிழ்நாடு, பாண்டியன் கிராமா பேங்க் திருமங்கலம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு, வள்ளலால் கிராம பேங்க் சிதம்பரம் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு, படுவை பாரதியார் கிராம பேங்க் வில்லியந்தூர் புதுச்சேரி. The next one, specialized banks. Some banks are created for special purpose by the government. சில பேங்க் ஸ்பெஷல் பர்பஸ்க்காக இந்த கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கு. Export and Import Bank of India was set up through Export Import Bank of Act
1981. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்குன்னே தனியாக ஒரு பேங்க் இருக்குது. அது எப்போ உருவாக்குனாங்க அதன் பிரகாரம். ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆக்ட் 1981 பிரகாரம் அது உருவாக்கியிருக்காங்க. இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியது. யாருக்காக? இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனுக்காக. Exim Bank provides finance for import of technology, export product development, pre-shipment and post-shipment and overseas investment. Exim Bank என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா யாருக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா இம்போர்ட் ஆஃப் டெக்னாலஜி இம்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ஷிப்மெண்ட்டு அண்ட் இப்போது ப்ரீ ஷிப்மெண்ட் அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணதுக்கு அப்புறமும் அது கொடுக்குது. நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் 1987. நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் 1987 பிரகாரம். இட் இஸ் எ ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐ. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்பிஐ. The objective of NHB is to promote housing finance institution at local and regional level of India. Local levelலையும் regional levelலையும் அந்த finance institution ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருக்குது. For example, Export Import Bank India, in short form Exim Bank. Then NHB, National Housing Bank. The next one, local area banks. Local area bank scheme was introduced by the RBI in August 1996. RBI வந்து லோக்கல் ஏரியா பேங்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது எப்போன்னு பார்த்தா இந்த இயர் 1996. Local area banks are small private sector banks established in rural and semi-urban area. ஸோ இதை எப்போ எங்கெங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ரூரல் ஏரியாலையும் செமி அர்பன் ஏரியாவிலையும் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Each bank service 2 or 3 adjoining district only. ஸோ இது 2 அல்லது 3 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இருக்கும். Their main objective is to mobilize rural savings. அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ரூரலில் சேவிங்ஸ் பண்ணணும் அண்டு இன்வெஸ்ட் தெம் இன் த சேம் ஏரியா. அதே ஏரியாவில் இன்வெஸ்ட்டும் பண்ணணும். They have to follow the priority sector lending targets, including the targets on loans to weaker section. ஸோ அது எப்படி இருக்குது? அவனுடைய டார்கெட்டு வீக்கர் செக்ஷனில் இருக்குது. அவங்கள ஃபாலோ பண்ணி ப்ரையாரிட்டி செக்டர் மூலமாக லெண்டர் டார்கெட்டு மூலமாக. RBI received 227 application for setting up a local area banks. RBI என்ன பண்ணுது? 227 அப்ளிகேஷனை லோக்கல் ஏரியா பேங்க்லேருந்து கலெக்ட் பண்ணுது. 10 were considered for approval. 10 கன்சிடர் ஆகுது. அண்ட் 6 were given license. 6க்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அண்டர் செக்ஷன் 22 பிரகாரம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இருக்க செக்ஷன் 22 பிரகாரம். ஒன்லி 3 லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் நவ். 3 லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் தான் இப்போது ரன் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கோஸ்டல் லோக்கல் ஏரியா பேங்க் விஜயவாடா, கிருஷ்ணா பீமா சுருந்தி லோக்கல் ஏரியா பேங்க் மஹபூப் நகர் தெலுங்கானா. தென் சப்ஹாத்ரா லோக்கல் ஏரியா பேங்க் லிமிடெட் கொல்ஹாப்பூர் in Maharashtra. Deficiency are found in the original model of local area bank. Deficiency ஒரிஜினல் மாடல் எப்படி இருக்கும் ஃபவுண்ட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல் ஏரியா பேங்க்கில். There are practical difficulties in the operation of these banks. அதனுடைய practical difficulties operations இந்த பேங்க்குக்கு என்னென்ன இருக்குது இதுதான். ஈவன் ஆஃப்டர் 20 years 20 வருடங்கள் கழித்து, அதாவது 1996 2017 அந்த 20 வருஷம் கழித்து, the local area banks could not make an impact in rural development. அது எதுவுமே மேக் பண்ணல.
Therefore, further licensing to LAB has been stopped. Further license அதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. The next one, small finance banks. Small finance banks are private sector banks set up in unbanked and underbanked region of the country to achieve financial inclusion. ஸோ இந்த ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க் அது வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்கை செட்டப் பண்ணி அன்பேங்க்டும் அண்டர் பேங்க்டும் ரீஜனல் ஆஃப் கண்ட்ரியில் அதனுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். தேர் அப்ஜெக்டிவ்ஸ் மொபிலைசிங் ரூரல் சேவிங். அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொபிலைசிங் த ரூரல் சேவிங்ஸ், கிராமப்புறத்தில் சேமிப்புகளை திரட்டுறது. ப்ரொவைடிங் கிரெடிட் கொடுக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், சிறு குறு விவசாயிகளுக்கு. டு மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், மிகச்சிறிய மற்றும் சிறிய தொழிற்சாலைகளுக்கு. அதர் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்டிட்டீஸ், மற்ற அமைப்பு சாராத பிரிவு நிறுவனங்களுக்கும் கடன் வழங்கக்கூடியது. In September 2015, RBI granted provisional license to 8 non-banking financial companies already engaged in microfinance to be converted into SFBs and 2 others. SFB are low-cost structure banks. They are formed under Section 22 of the Banking Regulation Act 1949. ஸோ செப்டம்பர் 2015 இந்திய ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்குன்னா, ஏற்கனவே அதாவது குறு நிதி செயல்பாட்டில் இயங்கி வந்த வங்கிகள் அல்லாத 8 நிதி நிறுவனங்களையும் சிறிய நிதி வங்கிகளாக மாற்றம் செய்து 8 வங்கிகளை என்ன பண்ணுச்சு, சிறிய வங்கிகளாக மாற்றம் செய்தது. மேலும் 2க்கு தற்காலிகமான உரிமங்களை வழங்கியது. தற்காலிகமாக ஒரு 2 பேங்க்ஸுக்கு உரிமங்கள் கொடுத்துருக்காங்க. சிறிய நிதி வங்கிகள் மிக குறைந்த செலவிலான கட்டமைப்பை கொண்ட சிறிய நிதி வங்கிகள் எப்படி இருக்கும், அதனுடைய செலவுகள் மிக குறையதாக இருக்கும். 1949 அந்த பேங்க் இந்த வங்கி ஒழுங்குமுறை சட்டம், அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் அதனுடைய பிரிவு 22 அது உரிமம் பெறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ESAF SFB திருவனந்தபுரம் in Kerala, Ujjivan SFB Limited Bangalore Karnataka, Finecare SFB Ahmedabad Gujarat has 25 branches spread over several states. The next one, Payment Bank. Payment Bank are formed to widen the spread of payment and financial services to small business. சிறிய தொழில்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் மற்றும் புலம்பெயர்ந்த, அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்த தொழிலாளர்களுக்கும் இது என்ன, பணம் செலுத்தல் மற்றும் நிதி சேவைகளை பரவலாக்கப்படுது, விரிவுபடுத்துறது, அதுக்கு செலுத்தக்கூடிய வங்கி அதுக்காக அமைக்கப்பட்டது. These banks should be fully networked from the beginning. ஸோ இது ஆரம்பத்துலேருந்தே நெட்வொர்க் பேஸ்ட்லே இருக்குது. They offer doorstep banking payment for a small fees prescribed on the basis of the amount. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, டோர்ஸ்டெப் பேங்கிங் மூலமாக, அதாவது வீடுக்கு சென்று சின்னதாக அவங்க அமௌண்ட்டு கொடுக்குறதா லோன் கொடுக்குறதா கேட்குறாங்க. They issue ATM, debit card, internet banking and third party fund transfer. ஸோ அதெல்லாம் என்ன இஷ்யூ பண்ணுது இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு, அதாவது டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கு, தேர்ட் பார்ட்டி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, இதெல்லாம் இருக்குது.
they cannot lend money and issue credit card. ஸோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கிரெடிட் கார்டு இஸ்யூ பண்ண மாட்டாங்க. In August 2015, the RBI gave in principle license to payment banks. 2015 ஆகஸ்டில் ஆர்பிஐ என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் அவங்களுக்கு ஒரு கொள்கை, லைசன்ஸு பேமெண்ட் பேங்க் அப்படின்ட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லிமிடெட். ஏர்டெல் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம். பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், பேடிஎம் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், ஐபிபிபி, பப்ளிக் செக்டர் பேங்க் இது. தென் நெக்ஸ்ட்டு மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது எம்டிபிஸ். A multilateral development bank is formed by the governments of a group of countries. So the multilateral development bank யார் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ், ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரி மூலமாக இதை கொண்டு வந்திருக்காங்க. The member country consists of developed donor countries and borrower countries. The member of the country யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வளர்ந்த நாடுகள், developed donor countries, borrower countries, கடன் பெறும் நாடுகள், யாரெல்லாம் கடன் பெறுறாங்களோ அந்த நாடுகள். International Bank for Reconstruction and Development, Asian Development Bank, African Development Bank and European Investment Bank are some of the MDBs, multilateral development banks. The next one, based on the status given by RBI, scheduled bank and non-scheduled bank. All banks which satisfied the norms and included in the second schedule the RBI Act 1934 are called scheduled banks. Such banks are given financial accommodation and remittance facilities at concessional rate by the RBI. There is no non-scheduled commercial bank. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேஸ்டு ஆன் த ஸ்டேட்டஸ் கிவன் பை த ஆர்பிஐ, இந்த இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட தகுதியுடைய அடிப்படையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஷெட்யூல்டு பேங்க் அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க். ஷெட்யூல்டு பேங்க்கும் நான் ஷெட்யூல்டு பேங்க்கும் இது ஆர்பிஐ எதில் இருக்குது, அதனுடைய நார்ம்ஸ் ஆக்ட் பிரகாரம், அதாவது 1934 அதனுடைய பிரகாரம். ஸோ இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஷெட்யூல்டில். The financial accommodation and remittance facilities concessional rates by RBI. அதனுடைய கன்செஷனல் ரேட் எப்படி இருக்கும், ஆர்பிஐ கொடுத்துருக்கு ஃபினான்சியல் அக்காமடேஷனுக்கு. there is no non-scheduled commercial bank. எந்த ஒரு நான் ஷெட்யூல் பேங்க்கும் கமர்ஷியல் பேங்க் கிடையாது. அதாவது எந்தெந்த மாதிரி இருக்காம ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ் இந்த இந்தியாவில். There are 5 urban cooperative bank and 3 local area banks which function as non-scheduled bank. 5 urban cooperative பேங்க்கும் 3 local area பேங்க்கும் ஃபங்க்ஷன் ஆகுது non-scheduled பேங்காக இந்தியாவில். Small finance bank and payment banks have not been licensed under section 22 of the Banking Regulation Act 1949. Banking Regulation Act 1949 பிரகாரம் small finance payment not been licensed under section 22. The next, based on the ownership pattern. Any bank in which not less than 51% of shares are owned by the government are called government bank. 51% மேலே கவர்மெண்ட் வச்சுருந்தாங்கன்னா அது கவர்மெண்ட் பேங்க் ஆர் பப்ளிக் செக்டர் கமர்ஷியல் பேங்க்னு பேர். All nationalized bank, 19 banks in the year 2017.
SBI and IDBI Limited or public sector commercial bank. இதெல்லாம் என்ன public sector commercial bank SBI IDBI லாம். All of them are joint stock company type bank. எல்லாமே எந்த மாதிரியான bank? Joint stock company type bank. There are corporation type banks. அது எப்படி இருக்கு? Corporation type banks ஆவும் இருக்கு. Then each corporation type bank is established by a separate act of parliament. So ஒவ்வொரு type பேங்க்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எப்படி? செப்பரேட் ஆக்டாக அந்த பார்லிமெண்ட் அண்டு ஃபுல்லி ஓன்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதை ஃபுல்லாகவே யார் ஓன் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் IFCI, SIDBI, Exim Bank. What is mean by IFBI? Industrial Financial Corporation of India. SIDBI, Small Industries Development Bank of India, and Exim Bank, Export Import Bank. All banking companies owned by private people are called private sector commercial bank. எல்லா பேங்க்குமே யார் ஓன் பண்ணுறாங்க? ப்ரைவேட் பீப்புள் ஓன் பண்ணுறாங்கன்னா அது என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைவேட் செக்டாருடைய கமர்ஷியல் பேங்காக ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் ஓன்டு பை இட்ஸ் மெம்பர்ஸ் ஃப்ரம் த பப்ளிக். எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் யார் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன் அதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் மெம்பர்ஸும் இந்த பப்ளிக்கில் இருக்கக்கூடிய உறுப்பினர்ஸ். தென் நெக்ஸ்ட்டு In 1969, there were 14 private banks. 1969 14 private banks இருந்தது which were concentrated in cities and towns. இது எப்படி எங்கே தான் இருந்தது? அதிகமாக இருந்ததுன்னா சிட்டிஸ்லேயும் டவுன்ஸ்லேயும் இருந்தது. Their objective was earn more profit. அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருந்ததுன்னா அதிகமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது. In order to channelize the funds with this commercial bank towards national priorities and to develop agricultural and rural sector, nationalization of banks was undertaken. இந்த யாரெல்லாம் இது அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸ், டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் செக்டர் நேஷனலைஸ் பேங்க்ஸை அண்டர்டேக் பண்ணுது. கவர்மெண்ட் பெய்ட் த ஷேர் கேபிட்டல் ஆஃப் தோஸ் பேங்க்ஸ் to the private owner and took over the government bank. private owner கிட்ட ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதை ப்ரைவேட் பேங்க்லேருந்து கவர்மெண்ட் பேங்க்காக எடுத்துக்கிறாங்க. திஸ் இஸ் கால்டு நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நேஷனலைசேஷன் பேங்க்ஸ். 6 more banks were nationalized in 1980. மேலும் 6 பேங்க்கை என்ன பண்ணுறாங்க? 1980 நேஷனலைஸ் பேங்க்காக கொண்டு வராங்க. New Bank of India, one of the nationalized bank, merged with Punjab National Bank in 1980. ஸோ அதில் புதுசாக இருக்கிற பேங்க்கில் ஒரு பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். அது எப்போ ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1980. அண்ட் டே டு டே தேர் பை ஒன்லி 19 நேஷனலைஸ்டு பேங்க் இந்த இயர் 1917. 1917லேருந்து 19 நேஷனலைஸ்ட் பேங்க் தான் இருக்குது. Nationalized Bank, Indian Bank, Indian Overseas Bank, Oriental Bank of Commerce. இதெல்லாம் Nationalized Bank. Public Sector Bank எது அப்படின்னு பார்த்தோம்னா State Bank of India, IDBI Bank of India and all nationalized banks. இதெல்லாமே Public Sector Banks. Then Private Sector Banks, Lakshmi Vilas Bank, Karur Vysya Bank, Kotak Mahindra Bank. இதெல்லாம் என்ன? Private sector banks. Bharatiya Mahila Bank was established on November 19, 2013 to serve exclusively women. Member of the public was merged with SBI on 31st March 2017. Bharat Mahila Bank எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 2013 நவம்பர் 19 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது யாருக்காக? பெண்கள் மலை உறுப்பினர்களாக கொண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது மார்ச் 31, 2017 எஸ்பிஐயோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. A detailed study on the function of commercial bank is given in the next chapter.
ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்கோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்து நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். On the basis of organization, the banking may be unit banking or branch banking. The basis organization எப்படி இருக்கும், அந்த பேங்க் மேபி யூனிட் பேங்காக இருக்கலாம் அல்லது பிரான்ச் பேங்காகவும் இருக்கலாம். On the basis of lending practices, it may be pure banking. இது lending practice, இது எப்படி இருக்கும், பியூர் பேங்கிங்காகவும் இருக்கலாம், மிக்சட் பேங்கிங்காகவும் இருக்கலாம். On the basis of their products, it can be retail banking. இந்த ப்ராடக்டை பேஸ் பண்ணி அது எப்படி இருக்கலாம், ரீட்டைல் பேங்கிங்காகவும் இருக்கலாம், ஹோல்சேல் பேங்கிங்காகவும் இருக்கலாம். On the basis of activities பேஸ் பண்ணி undertake, it may be narrow banking. இது எப்படி இருக்கலாம், நேரோ பேங்கிங்காகவும் இருக்கலாம் அல்லது யூனிவர்சல் பேங்கிங்காகவும் இருக்கலாம். ஃப்ரம் த ஓனர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கலாம், இட் கேன் பி செயின் பேங்கிங். எப்படி இருக்கலாம், அது செயின் பேங்கிங்காகவும் இருக்கலாம் அல்லது குரூப் பேங்கிங்காகவும் இருக்கலாம். There are some peculiar type of banks such as investment. அது சில peculiar type of bank இருக்குது. என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், Islamic banking, etc. In modern times, virtual banking or internet banking and mobile banking are very popular. இப்போ virtual banking, internet banking, mobile banking very popular இருக்குது. Then next, banking correspondence. Banking correspondent அதாவது BCs or retail agent engaged by banks for providing banking service at low cost in locations other than a bank branch or ATM. There are not separate bank recognized by the RBI. Banking correspondent model was introduced by the RBI in 2006 to provide service at doorsteps. Non-governmental organizations or individuals like ex-servicemen can apply for banking correspondence. The banks engaging banking correspondence are responsibility for their functioning a bank in a country. Can appointment another bank in a foreign country to act as correspondent bank. இப்போ பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னா என்ன ஆகிடுதுன்னா வணிக வங்கி தொடர்பாளர்கள் யார் யார். த பேங்க் கரஸ்பாண்டன்ஸ் ரீட்டைல் ஏஜென்ட் என்கேஜ்ட் பை பேங்க் ப்ரொவைடிங் பேங்கிங் சர்வீஸ். ஸோ பேங்க் ப்ரொவைட் பண்ணது எதுக்கு, பேங்கிங் சர்வீஸ்க்கு லோ காஸ்ட் லொக்கேஷன்ஸ் அதர் தென் பேங்க் பிரான்ச் ஆர் ஏடிஎம். பேங்க் பிரான்ச்சோ அல்லது ஏடிஎம் மூலமாக இல்லாமல் சேவைகளை வழங்கிறதுக்கு. ஸோ இந்த சில்லறை முகவர்கள் பணியமர்த்துகிறாங்க இதுக்கு. ஸோ அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியால் தனி வங்கியாக அங்கீகரிக்கப்படுவது கிடையாது. ஸோ இந்த வங்கி தொடர்பாளர் மாதிரியாக முறையானது. 2006 இந்த பேங்க் மூலம் சேவைகள் ஒவ்வொன்றும் இல்லந்தோறும் டோர் ஸ்டெப் மூலமாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. இந்த கவர்மெண்ட் சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது தனியார் நபர்கள், முன்னாள் இராணுவத்தினர் இவங்களை வச்சு என்ன பண்ணாங்க, இந்த வங்கி தொடர்பாளர்களாக விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த வங்கி தொடர்பாக ஈடுபடுத்தப்பட்ட பேங்க்ஸ் அவர்களுடைய செயல்பாட்டிற்கு அவங்களே தான் பொறுப்பு, தாங்களே பொறுப்பேற்க வேண்டும். ஒரு நாட்டில் உள்ள ஒவ்வொரு பேங்க்கும் வெளிநாட்டில் உள்ள ஒரு பேங்க்குக்கு பேங்க் தொடர்பாளராக இருப்பாங்க, பேங்க் தொடர்பாளராக இருக்கவும் முடியும். It is called as banking correspondence. Thank you for listening my class. We will meet in next class.